உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான மாசம் பிறக்கிறது. ஆவணி மாதம். தமிழ் வருடத்துல சொன்னா இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 என்று நம்ம தோராயமா வச்சுக்கிறோம். இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, நம்ம ராசிக்கு இது என்னென்ன பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்க போறோம். அன்பான கடகராசி நேயர்களே, கடகராசிக்காரங்களுக்கு பொதுவா செவ்வாய் பகவான் நீச்சபக ராஜ யோகம் தரக்கூடியவர். அவர் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஜூபிட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு இப்ப இருக்காரு. அவர் ராசிக்குள்ள உச்சமா உட்கார்ந்து இருக்காரு. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். கடகராசிக்காரங்க ஒரு நல்ல வேலை எதிர்பார்க்குறீங்கன்னா வேலை கிடைக்கும். உங்க மைண்ட்ல ஒரு தெளிவு இருக்கும். நீங்க நிறைய வெற்றி பெற போறீங்க இந்த மாசம். எப்படி வெற்றி பெற போறீங்கன்னா, சாதாரண வெற்றி இல்லை. வெற்றி பெற போறீங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போறது இல்லை. உங்களுடைய வெற்றி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய எதிர்ப்புகள், நிறைய பிரச்சனைகள், அதுக்கு நடுவில் நீங்க ஜெயிக்க போறீங்க. ஒருத்தர் ஈஸியா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க, அவர் ஜெயிச்சிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வெற்றிக்கு பெரிய மதிப்பு கிடையாது. உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனுக்கு பெரிய போட்டி நடக்கும். அந்த போட்டியில நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா பெரிய வெற்றி தானே. அதுதானே உங்களுக்கு பெயர் வாங்கி கொடுக்கும். அந்த மாதிரி சக்சஸ் இருக்கும். ஏன்னா ஜூபிட்டர் அப்படி உட்கார்ந்துருக்கு. உங்க கம்பெனில இருந்து ஃபாரினுக்கு நிறைய பேர் அனுப்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்ல முதல் பேரா உங்க பேர் வரும். நீங்க ஆக்சுவலா 4வது பேராவோ 5வது பேராவோ இருக்க வேண்டியவரா கூட இருப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. பிகாஸ் ஆஃப் ஜூபிட்டர். அவர் உச்சமா உட்கார்ந்திருக்கிறதுனால உங்கள் செயல்களில் தெளிவு இருக்கும். உங்களுடைய நல் மதிப்பு பாராட்டப்படும். உங்க வேலைக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். நல்லவர் என்று போற்றப்படுவீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கப்பா, என்னப்பா நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. இவ்வளவு நாளைக்கு வேலை வேலைன்னு இருந்த நீங்க இப்ப யோசிப்பீங்க, சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்குள்ள வர போறீங்க. திருமணத்துக்கு வரன் அமைஞ்சிரும். இன்னொரு பக்கம் நிறைய பேர் குழந்தை பிறப்பை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில வருஷம் ஆகட்டும், 2-3 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ ஜூபிட்டர் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குழந்தை பெற்றுக்கலாங்கிற ஒரு நல்ல எண்ணம் வரப்போகுது. சில பேர் சார் நாங்கள் குழந்தை பிறப்புக்கு நாங்கள் ட்ரை பண்ணத்தான் செய்கிறோம், அமையலைங்கிறவங்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தில் குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் இப்போ அமையுது. உங்க வாக்குஸ்தானத்தில் புதன் சூரியன் கேதுவுடைய சேர்க்கை சொல்றதெல்லாம் பலிக்கும். கடகராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்ன நம்ம சொல்றதெல்லாம் பலிக்குது. நண்பர்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு நீ அப்படி சொன்னடா, அது அப்படியே நடந்துருச்சும்பாங்க. உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும்பாங்க. அந்த அளவுக்கு விஷயங்கள் நடக்கும். இன்னொரு பக்கம் ரொம்ப அழகா பேசுவீங்க. ஒரு விஷயம் இருக்குன்னா பக்காவா பிளான் பண்ணி பேசுவீங்க. அனாவசியமான விஷயங்கள் எல்லாம் தேவையில்லைங்க, இதுதாங்க இப்படிதாங்க நடத்தணும், வெற்றிகரமா இருக்குங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. நீங்க ஒரு ஆடிட்டரா இருக்கீங்க, ரொம்ப அழகா நீங்க பல விஷயங்களை உங்க கஸ்டமர்ஸ்க்கு உதவி செய்வீங்க. ஒரு பல் மருத்துவரா இருக்கீங்க, இந்த மாசம் நல்ல வருமானம் கூடும். ஒரு எலும்பு சிகிச்சை தரக்கூடிய மருத்துவரா இருக்கீங்க, ஆர்த்தோவா இருக்கீங்க, ஒரு பெரிய அளவுக்கு உங்களால இந்த மாசம் அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரு அடம் பிடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுமே கூடி வரும். இப்போ 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். பெண்களோடு கம்யூனிகேஷன் வச்சுக்கும் போது மட்டும் கவனமா இருக்கணும். எந்த ஒரு வார்த்தையும் மிக கவனமாக பேசணும். பெண்கள்கிட்ட பேசுகிற போது மனைவி, சகோதரி உள்ளிட்ட அனைவரையும் தான் நான் சொல்றேன். ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போயிடாதீங்க எதையுமே. அவங்களுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதனால தான் குடும்ப வாழ்க்கையில் அமைதி இருக்கும். செப்டம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வரும்போது சுக்கிரன் ஆட்சியான பிறகு புதுசா கார் வாங்குவீங்க, வீட்டு உபயோக பொருள் வாங்குவீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அதெல்லாம் வாங்குற யோகம் வரும். அதே மாதிரி புதன் 3ஆம் தேதி செப்டம்பர் 3 உச்சம் ஆவார். அவர் உச்சமான பிறகு கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். கம்யூனிகேஷன் செக்டார்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பயணங்கள் அமையும். பிசினஸ்ல இருக்கிறவங்க புதிய புதிய அக்ரிமெண்ட்ஸ்ல சைன் பண்ணுவீங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கோர்ஸ் படித்து அதில் பெரிய அளவுக்கு டெவலப் ஆவீங்க சார். நிறைய நன்மைகள் கடகராசிக்கு இருக்கு. ஃபினான்ஷியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றிகளும் இருக்கு. ரொம்ப சந்தோஷமான வருமானம் வரும். அப்ப இந்த மாசம் யாரை வழிபட்டால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு ராகவேந்திரர் அவர் வழிபாடு செய்யணும். கடகராசிக்காரங்க எவ்ரி தேர்ஸ்டே பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போங்க, ராகவேந்திரர் மடத்துக்கு போங்க. அந்த மடத்துல போய்கிட்டு நீங்க உட்கார்ந்து ஒரு 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்சா பிரஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே. இந்த 2 வரி இதை குறிச்சு வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்க வாழ்க்கையே மாறிடும். நீங்களே சொல்வீங்க, பெரிய பெரிய வெற்றி வந்துருச்சு, மிக சந்தோஷமா இருப்பீங்க. இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கேட்டீங்க. இந்த ஆவணி மாதம் பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆவணி மாதம் நடக்க போகிற வேற சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இது என்ன நடக்கும்னா, உலக அளவிலே பல மாற்றங்கள் வரப்போகுது. குறிப்பா உலக அளவில் நம்ம பார்க்க போவது உலக நாடுகள், பல நாடுகளுக்கு இடையிலே அரசியல் குழப்பங்கள், நீங்க இதுவரை பாராத அரசியல் குழப்பங்கள் இந்த ஆவணி மாதம் தொடங்கி உலக நாடுகளில் நடைபெறப் போகிறது. 2வது விஷயம், விலைவாசி மிக கடுமையாக உயரக்கூடிய காலகட்டம். ரொம்ப கவனமா இருந்த கண்ணும் பொதுமக்கள். நான் சொல்வது உலக அளவைத்தான் பேசுறேன். அதே போல இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு பாருங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஏற்ற தாழ்வு கடுமையா இருக்க போகுது. எங்க ஏற்றம் எங்க தாழ்வுன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த இடத்துல வந்து ஆல்ரெடி டெவலப்டு ஏரியாவா இருக்கோ அங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் விலைகள் இனி கூடாது, அதிகமா கூடாது. ஆனா எந்தெந்த பாக்கெட்ஸ் பெரிய அளவுக்கு டெவலப் ஆக போகுதுன்னு இருக்கோ இனிமே அங்க வீடு வாங்குங்க. அங்கதான் விலைவாசி, அங்கதான் ரியல் எஸ்டேட் கடுமையா பூம் ஆக போகுது, விலை கூட போகிறது. இப்படி ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுவரைக்கும் சோகால்டு ஏரியாக்கள் எல்லாம் அந்த விலைவாசி, அந்த ரியல் எஸ்டேட் பிரைஸ் கூடாது. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. என்னுடைய அன்பு நேயர்களுக்காக நான் சொல்லி வைக்கிறேன். உலக அளவில் இந்த போராக இருக்கட்டும், மற்றபடியாக நாடுகளுக்கு இடையில் பிரச்சனையாக இருக்கட்டும், அரசியல் குழப்பங்கள்ல மிக அதிக அளவு தலை தூக்க போகிறது. அதுவே மழை, அடுத்தடுத்து மழையுடைய அளவும் இந்த ஆண்டு நம்ம கூட போகிறதெல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆவணி மாதமுமே மிக உயர்ந்த மாதமாக நிறைய கல்யாணங்கள் நம்ம சமுதாயத்தில் நடக்கும். முகூர்த்தத்துக்கு ரொம்ப சூப்பர் மாசம் இந்த ஆவணி மாசம். இந்த மாசம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நான் நமக்கு புரியறதுக்காக ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் தேதிகளை குறிப்பிடுறேன். இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம்ன்றது மிக உயர்ந்த ஒரு பண்டிகை. என்ன காரணத்தினால இது முக்கியம்னா, கணவன் மனைவிக்கு இடையில நிறைய குடும்பங்கள்ல ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விரதங்களை வச்சாங்க. அதுல முக்கியமானது வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் எப்படிப்பட்ட கருத்து மாறுபாடு இருந்தாலும் இந்த குடும்பத்தில் சரியாயிடும். அதே போல கணவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த விரதத்தில் நம்ம வேண்டிக்கலாம். சத்தியவானுக்காக சாவித்திரி இருந்த விரதம். அவனை யமனிடமிருந்து தன்னுடைய கணவனை மீட்பதற்காக சாவித்திரி இருந்த விரதம். அது சத்தியவான் சாவித்திரி விரதம் சொல்லுவாங்க பாருங்க. இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது உங்களுக்கு செல்வ செழிப்பையும் அள்ளித்தரும். அதே போல இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா, 25ஆம் தேதி பிரதோஷம். இந்த பிரதோஷ நாட்கள் எல்லாம் நந்தியை கும்பிடணும், சிவனை கும்பிடணும். என்னென்ன பிரார்த்தனைகள் நமக்கு நிறைவேறணுமோ முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? இதுல ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். சிவனை போய் கோயிலில் கும்பிடுறது முக்கியம். ஆனா நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய நந்திகிட்ட சொல்லணும். இதுக்காகத்தான் இந்த பிரதோஷத்தை நான் கும்பிட வந்திருக்கேன், சிவனிடம் எனக்கு அனுக்கிரகம் பெற்று கொடுன்னு நம்ம நந்திகிட்ட வேண்டணும். அப்படிப்பட்ட பிரதோஷ நாள் 25ஆம் தேதி ஆகஸ்ட்ல. 27ஆம் தேதி மிக முக்கியமான நாள் யஜூர் உபாகர்வா. அதே போல 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி, பிள்ளையாருக்கு மிக உகந்த நாள். சங்கடகர சதுர்த்தி தெரியும், இது மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாசம் வரக்கூடிய சதுர்த்தி பேரு மகா சங்கடகர சதுர்த்தி.
இந்த நாள்ல உபவாசம் இருந்து விரதம் இருந்து பிள்ளையார கும்பிட்டு நீங்க என்ன வேண்டினாலும் நடக்குங்க. கல்யாணம் வேணும், வேலை வேணும், என்ன வேண்டுறீங்களோ நாங்க வேண்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாளை சொல்லுங்க அப்படின்னா அது மகா சங்கடகர சதுர்த்தி. அது இந்த மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதத்துல ஆகஸ்ட் 31 வருது. செப்டம்பர் மாதம் அப்படி 3 பண்டிகை மிக நல்ல பண்டிகை இருக்கு. அதுல ஒன்று செப்டம்பர் 4 கோகுலாஷ்டமி. கிருஷ்ணருடைய பிறந்த நாள்னு சொல்றோம், அவர் கோகுலத்துக்கு வந்த நாள் அப்படி வச்சுக்கோங்க. ஜென்மாஷ்டமி மாதிரி கோகுலாஷ்டமி இது. 10ஆம் தேதி சர்வ அமாவாசை. எப்போ? செப்டம்பர் 10. செப்டம்பர் 14ஆம் தேதி நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி மாதிரி அற்புதமான பண்டிகை உண்டா? விநாயக சதுர்த்தி அன்னைக்கு யார் ஒருவர் குழக்கட்டை படைத்து விநாயகத்தை வேண்டிக்கிறாங்களோ, களிமண் உருவத்தில் களிமண் எடுத்து பிள்ளையார் பிடிக்கணும். அந்த பிள்ளையாரை கையினால் செய்யலாம், இல்லாவிட்டால் அச்சினால் செய்த பிள்ளையாரை வச்சு வணங்கலாம். ஒரு மரப்பலகையை எடுத்துக்கிட்டு போய் அதில் பிள்ளையாரை வச்சு வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் வந்து வீட்டுக்கு வருகிற போதே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரத்தி எடுத்து அந்த பிள்ளையாரை யார் கொண்டு வராங்களோ அது வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். அந்த பிள்ளையாரை வீட்டில் பூஜை பண்ணணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்க என்னெல்லாம் வேண்டீங்களோ அதெல்லாம் நடக்கும். அப்படி அற்புதமான விஷயங்கள் இந்த ஆவணி மாசம் இருக்கு. அதுதான் இந்த ஆவணி மாசத்துடைய விசேஷம். இங்க நான் பொதுவான பலன்கள், உங்க ராசிக்குரிய பலன்கள் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சார் எங்க லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அதை சால்வ் பண்றதுக்கு வழிகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி அப்ரோச் பண்றது எங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க மீட் பண்ணலாம். நேரடியாக நானே உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவேன். சென்னையில் டி நகரில் நங்கநல்லூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நீங்கள் என்னை நேரடியாக மீட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் பெற முடியும். உங்களுக்கு வர முடியலையா, கவலைப்படாதீங்க. இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்கள் பேர், இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயர் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. எங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் கேளுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.